இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா பஜாஜ் பல்சர் வெஹிக்கிள் வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். இந்த பைக் வந்து BS6 அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் டைப். இந்த சிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150cc பைக். இதில் உள்ள எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டை தான் நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இந்த பல்சர் 150 BS6 மாடலில் வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து செல்ஃப் ஒர்க் ஆகுது, மித்த எல்லா சென்சார்ஸும் இன்ஜெக்டரும் எல்லா சென்சார்ஸுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆனால் எசென்சியலான ஹாரன், இண்டிகேட்டர், ஹெட்லைட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏரியவே இல்லை. டிஜிட்டல் மீட்டரும் இதில் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒர்க் ஆகலைன்ற பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஃப்யூஸ் போயிருந்துச்சு. அதாவது ரிலேலாம் செக் பண்ணியாச்சு, ரிலேயில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எதுலன்னு பார்க்குறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்யூஸ் போயிருந்துச்சு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க எந்தெந்த இதுக்கு என்னென்ன ஃப்யூஸ்ன்னு. ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த F5 அதாவது F4 இருக்கும், அந்த லைட்டிங் ஃப்யூஸ். அந்த லைட்டிங் ஃப்யூஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டரு, ஹாரனு, இண்டிகேட்டரு, மிச்ச ஹெட்லைட்டு எல்லாமே அந்த இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஃப்யூஸ் தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்யூஸ் வந்து எதனால் போகுது, ஏன் அடிக்கடி போகுதுன்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஃப்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செப்பரேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும், ABSக்கும், ECUக்கு, கில் சுவிட்சுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் பண்ணியிருக்கனால நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா முந்தி வந்து சிங்கிள் ஃப்யூஸாக இருக்கும், எங்கே உங்களுக்கு போகுதுன்னே தெரியாது. BS6 வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்கனால ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங் ஃப்யூஸ் F4 இருக்குல்ல, லைட்டிங் ஃப்யூஸ் மூணாவதாக இருக்குல்ல லேயரில், அந்த மூணாவதாக இருக்க லேயரில் உள்ள ஃப்யூஸ் தான் போயிருந்துச்சு. அந்த ஃப்யூஸ் எதனால் போகுது, எங்கே போகுது, ஏன்னா பின்னாடி டேஞ்சர் லைட் ஷார்ட் ஆனாலும் போகும், பிரேக் லைட் ஷார்ட் ஆனாலும் வரும், ஹார்ன் ஷார்ட் ஆனாலும் வரும். எங்கன இது இருக்குன்றப்ப நம்ம வயர் கிட்ட ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி பார்க்குறோம். இந்த ரிமூவ் பண்ணி பார்க்குறப்ப இந்த தெரியுதுங்களா, டிஜிட்டல் மீட்டர் போகிற சாக்கெட். இந்த டிஜிட்டல் மீட்டர் போகிற சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் வயர், க்ரீன் வயர். ப்ரௌன் வயர் பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது மேலே உள்ள இன்சுலேஷன் போய் பாடியில் ஷார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ப்ரௌன் வயர் தெரியும், இது வந்து ஒரு பாசிட்டிவ் லைன் போகிற லைன், இக்னிஷன்லேருந்து வர அவுட்புட். ஸோ இந்த ப்ரௌன் வயர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோர்க் அதாவது ஹேண்டில் திருப்புறப்போ போய் ஷார்ட் ஆகிட்டே இருக்க நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா இது திருப்பி கரெக்டான அந்த பொசிஷனில் இல்லாட்டினால் இந்த மாதிரியான ஒரு இன்சுலேஷன் போய் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்சுலேஷனுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் அதாவது ஷ்ரிங்க் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க, அந்த ஹீட்டிங் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து கப்ளர் கிட்ட வந்திருக்கனால பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலேஷன் டேப் போட்டாலும் மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது உரசி போக வாய்ப்பு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த ஹீட்டிங் ஸ்லீவை வந்து உள்ளக்கு நான் கட் பண்ணி உள்ளக்க வச்சு ஹீட் பண்ணிடணும். ஏன்னா அப்போனா தான் கரெக்டாக நிற்கும். எல்லாத்தையும் இன்சுலேஷன் டேப் போட்டால் மறுபடியும் வரும். ஏன்னா அந்த ஒரு பொசிஷனில் சாக்கெட்டு அந்த வயரிங் கிட்ட போய் முன்னாடி டூமில் உட்காராட்டினா இந்த மாதிரி தான் போய் உரசி ஏதாவது ஏன்னா மேலே உள்ள இன்சுலேஷன்லாம் போகும். கம்பெனியில் கொடுத்துருக்க இடத்துல அந்த பொசிஷன்லாம் அந்த கிளிப்பில் கரெக்டாக டேக் போட்டு வச்சுருந்தா இந்த மாதிரியான இந்த கப்ளர் கிட்ட உரசி ஃப்யூஸ் போகாது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். அந்த கப்ளரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல முன்னாடி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக டேக் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம பாட்டு உள்ளக்க ஏதாவது ஒரு இடத்துல துணிச்சு வச்சோம்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஷ்ரிங்க் ஸ்லீவை உள்ளே விட்டுட்டு அதை ஹீட் பண்ணி உள்ளே விட்டுறேன். ஏன்னா இன்சுலேஷன் டேப் போட்டாலும் கண்டிப்பாக இது நாளை பின்ன நிற்காது. அதாவது கப்ளரு கிட்ட அந்த எண்டு கிட்ட இந்த உரசி இதாகிருக்கு. ஸோ இது ஸ்ட்ரிங் ஸ்லீவ் போட்டு இதை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹீட் பண்ணி இது பண்ணால் கொஞ்சம் இது வந்து நழுவி வராமையோ இல்லை நாளை பின்ன ஒரு கிளைமேட்னாலேயோ உருவாமையோ எதுவுமே இருக்காது, கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்கும். அந்த ஸ்லீவை நல்லா உள்ளக்க போட்டு இதை ஹீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீப்பெட்டியை வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண வேணாம். இது வந்து பெட்ரோல் பக்கத்தில் இருக்கும். யாராவது நபர்கள் இருந்தீங்கன்னா ஒரு ப்ளோயர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் ஸ்டிக்ஸ் யாரும் யூஸ் பண்ண வேணாம். இது வந்து ஏன்னா பெட்ரோல் கிட்டே இருக்கனால இது வருது. ஸோ நான் பண்ணின்றதுக்காண்டி இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரானது, பெட்ரோல் பக்கத்தில் நம்ம ஃபயர் வச்சு பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் பண்ணி நான் அதில் வந்து ஒரு ஃபெவிக்யூக்கும் விட்டேன், அதாவது 743 இந்த ஃபெவிக்யூக் வரும்ல அதுவும் விட்டேன். ஸோ இதில் நழுவுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ எந்த
விதமான ஷார்ட்டை பக்கத்தில் உள்ள ஷார்ட்டுமே ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து இன்சுலேஷன் டேப் போட்டுக்கலாம். டைரெக்டாக இன்சுலேஷன் டேப் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு மேலே ஒரு ப்ரொடெக்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்சுலேஷன் டேப் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு வயரிங் கம்ப்ளைண்ட்டு. ஸோ பஜாஜ் பல்சர் BS6 150 வந்து அந்த வயரிங் கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் வரும். ஆனால் இதில் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கனால நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இதே நார்மல் பல்சராக இருந்தால் ஒரே ஃபியூஸ் தான் போயிட்டுருக்கும். அது வந்து சீட்டுக்கு அடியில் வரும். அந்த வயரில் வந்து ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து டைரக்ட் மெயினில் வராது ஓல்டு பல்சரில். இப்போ இந்த இதில் வந்து BS6ன்றனா செப்பரேட் பண்ணனால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும் கண்டிப்பாக. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குன்றது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தோன்றதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.